நெக்ஸ்ட் நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, ஜோதிட சுடர் ஒளி டாக்டர் ரேவதி அவர்களின் குரு பயிற்சி பலன்கள் தான். உங்க ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, குரு பகவானுடைய பயிற்சி பலன்களை பத்தி பார்க்க போறோம். இந்த வருடம் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பெறப்போகிறார். அதே போல குரு பகவான் இந்த வருஷம் வக்ரகிரியாகி மறுபடியும் மிதுனத்துக்கு போவார். அதே போல அதிசாரம் பெற்று சிம்ம வீட்டுக்கும் வருவார். இந்த வருஷம் இந்த குரு 3 இடத்திலிருந்தும் நமக்கு பலன்களை கொடுக்க போகிறார். அப்போ இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள்ல உங்க ஜாதகத்துல எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே குரு ஆதிக்கம், குருவினுடைய நல்ல பலன்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு கட்டம். இது விருச்சகம், மகரம், மீனம், ரிஷபம் மற்றும் கன்னி, இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லாமே யோகத்தையும் கொடுக்கும். இந்த ராசிக்குள்ள எல்லா ஜாதகங்களுக்கும் என்னென்ன கிரகங்கள் இருக்குதோ அந்த கிரகத்தினுடைய இருளை விலக்கி ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த பயிற்சி. குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு நல்ல வழிகாட்டி, ஒரு ஒளியை கொடுக்கக்கூடியவர். அதனால நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறது, குழந்தை பேரு, அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு கூட குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், வீடு, மனை, சொத்துக்கள் இது எல்லாமே கிடைக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக குரு ஏற்படுத்தி கொடுப்பார். குரு அப்படின்னு சொன்னாலே பெயர், புகழ், மதிப்பு மட்டும் இல்லாம ஹை போஸ்டிங் கிடைக்கிறது, ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறி நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தைகள் அதே போல பாத்துட்டீங்கன்னா பெரிய மதிப்பு மரியாதையோட வாழக்கூடியது, பெரிய பெரிய போஸ்டிங் வர்றது, அரசியல்வாதிகளாக மாறக்கூடிய ஒரு அமைப்புகள், அரசியல் தலைவர்கள், எல்லா தலைவர்களுமே குரு ஆதிக்கம் இருந்தா மட்டும்தான் அவங்க தலைவரே ஆக முடியும். இப்ப இது குரு அப்படின்னு ஒரு ஜாதகத்துல குரு நல்லா இருக்கிறார் அப்படின்னா நம்ம போன பிறகு நல்ல புண்ணியங்கள் பண்ணினா மட்டும்தான் குரு நல்லா இருப்பார். சரி, அப்படி இல்லைங்க, குருவெல்லாம் நம்ம ஜாதகத்துல நல்லா இல்லை அப்படின்னாலும் கூட கோச்சார ரீதியாக குரு மாறும் பொழுது நமக்கு வர வேண்டிய அந்த பலன்களை கொஞ்சமாவது நமக்கு அனுபவிக்க விடுவார் அப்படிங்கிற அமைப்பு தான். சோ குருவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா நன்மைகளை எந்த அளவுக்கு வாரி வாரி கொடுக்கின்றாரோ அதே அளவுக்கு பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு 20 முதல் 30% நமக்கு கொஞ்சம் மனக்கசப்புகளையும் கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. எந்த கிரகமும் முழுமையாக நன்மையும் செய்யாது, எந்த கிரகமும் முழுமையாக தீமையும் செய்யாது. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் குரு பகவான் எந்த அளவுக்கு நன்மைகளை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு பர்சன்டேஜ் ரீதியாக நாம இந்த குரு மூலமாக நல்ல பலன்களை அனுபவிக்க போறோம் அப்படிங்கிறது இந்த பதிவுல பார்க்கலாம். மகர ராசிக்குண்டான குரு பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். மிகுந்த யோக காலகட்டங்கள், ராசிக்க பார்க்க போகிறார். இத்தனை வருஷமா 7.5 வருஷமா மகர ராசிக்கு நிறைய சோதனைகள், வேதனைகள் இதெல்லாம் நிறைய இருந்தாலும் அனுபவங்களை நிறைய கொடுத்திருப்பார் சனி பகவான். இப்போ இந்த அனுபவத்தை எல்லாமே வச்சு நல்லா வாழணும் இல்லையா, அதற்கு இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்க போகிறார். மிக யோகங்கள், திருமணம் கைகூடி வர்றது, பார்ட்னரும் நீங்களும் தொழில் பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், வெளிநாடு வெளியூர் போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், இத்தனை நாள் உங்களுக்கு ஏற்பட்ட கெட்ட பெயர்கள் எல்லாமே விலகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், இதெல்லாமே நிச்சயமா இந்த குரு அப்படின்னு சொல்லிடுறோம் ஏற்படுத்தி கொடுப்பார். இழந்த சொத்துக்கள், இழந்த பணம், இழந்த நகை, பெயர், புகழ், மதிப்பு இதெல்லாமே மீண்டும் மகரத்துக்கு வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த வருஷம் உண்டு. அப்ப குரு யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 3 மற்றும் 12ஆம் அதிபதி. அப்ப 3ஆம் அதிபதி 7ல் உச்சமானால் மாமனார் சொத்து கிடைப்பது, அதே போல பாத்தீங்கன்னா தேவதைகள் வசியம் பெறுவது, தெய்வ அனுகிரகம் அதிகமாகிறது, கூட பிறந்தவர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கைகூடி வர்றது, உங்களுடைய காரியங்கள் எல்லாமே வெற்றி அடைகிறது, எங்க இருந்தாலும் நீங்க நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நடப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பை இந்த குரு இந்த வருடம் உங்களுக்கு நிகழ்த்தியே தீர்வார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. அடுத்து அவரே 12ஆம் அதிபதி உச்சமாகும் பொழுது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போறது, இந்த காலகட்டங்கள்ல உங்க ஜாதகம் வெளிநாட்டு ஜாதகமாக இருந்தால் தாராளமாக வெளிநாடு போகும் பொழுது இந்த இப்ப சொல்லுவோம் இல்லைங்களா, இங்கிருந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் மாறி போனா நல்லா இருக்கும் அப்படின்லாம் ஜாதகம் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, அதான் தடையாயிட்டு இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டங்கள் அதுல உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் வெளிநாடு வெளியூர் போனீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவும் நீங்க எதிர்பார்த்த சம்பளம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல நல்ல நிம்மதியான தூக்கம் வர்றதுனால தூக்கமே இருந்திருக்காது, இப்ப வரக்கூடிய காலகட்டங்களில் நிம்மதியா தூக்கம் வர்றது,
கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறது, அந்யூன்யமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். நிறைய பயணங்கள் போக போறீங்க, நிறைய தீர்த்த யாத்திரைகள் போக போறீங்க, குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே நிச்சயமாக இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்படுத்தி கொடுப்பாரு. அடுத்தது குருவுக்கு பார்வை இருக்கும் இல்லைங்களா? அப்ப குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா 5, 7, 9 எதை பாக்குறாருன்னு உங்க ராசியை பாக்குறாரு, லாபஸ்தானத்தை பாக்குறாரு, முயற்சி ஸ்தானத்தை பாக்குறாரு. இப்ப ராசியை பார்க்கும்போது கெட்டதெல்லாம் விலக போகும், கெட்ட நபர்களுடைய சேர்க்கைகள் எல்லாம் விலக போகும், தெய்வ நம்பிக்கை பெருக போகும். அது சம்பந்தப்பட்ட அதாவது ஆச்சாரம் அனுஷ்டானம் சொல்லுவோம் இல்லைங்களா, அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கக்கூடியவர்களுடைய தொடர்புகள் நிறைய வரும். அதே போல தெய்வ பக்தி உள்ளவர்களுடைய தொடர்புகள் நிறைய ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். உங்களுக்கு இருந்த இந்த கெட்ட மனசுல ஏதோ கெட்ட எண்ணங்கள் இருந்தாலும் கூட அதெல்லாம் சுத்தமா விலகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அடுத்து 11ஆம் இடத்தை பாக்குறாரு. இப்போ பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கூட போகுது. லாபங்கள் பெருகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. எதை தொட்டாலும் லாபம், மண்ணை தொட்டாலும் பொண்ணாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது. 10 ரூபாய் சம்பாத்தியம் அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல 100 ரூபாய் வரைக்கும் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த குரு பயிற்சி. அடுத்து 3ஆம் இடத்தை பார்க்கும். 3ஆம் இடத்தை பார்க்கறது முதலே தெரிஞ்சுக்கலாம். 3ஆம் இடங்கிறது நகைன்னு அர்த்தம். அப்ப நகை சேரப்போகுது, கை நிறைய பணம் என்ன போறீங்க, ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். தெய்வ அனுகிரகமும் உள்ள தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுக்க 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 மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி மூலமாக நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. சோ மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி மிக யோக பயிற்சியே. வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களாக இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் அது சிறப்பா இருக்க போகுது. நல்ல சம்பளம் கிடைக்க போகுது, நல்ல லாபங்கள் பெருக போகுது, குடும்பத்துல இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்க போகுது. நீங்க எந்த இடத்துல கீழே தலை குமிஞ்சு நின்னீங்களோ அந்த இடத்துல மீண்டும் வளர்ந்து வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது மகரத்துக்கு ஏற்படும். அதே போல இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள்ல உங்க ஜாதத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் இந்த குருவினுடைய தொடர்பு அங்க இருக்கும். சோ அந்த கிரகம் உங்க ஜாதல என்ன பலனை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்களோ இந்த குரு பார்வை பெறும் பொழுது அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அந்த பலனை நிச்சயமாக கொடுத்தே தீர்வார் அப்படிங்கிறது மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. மகரத்துக்கு 100க்கு 95% மேல இந்த குரு பயிற்சி அருமையாக இருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவேங்களே சரணம்.